ஹாய் ஹால். இன்றைக்கி வந்து நம்ம சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் பார்க்க போகிறோம். வெஜ் குருமாவில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணோன்னா நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் குருமா டேஸ்ட்டு கிடைக்கும். எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா? அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், முந்திரி, உடச்சக்கடலை அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிவிடுங்க. ஒரு குக்கரில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நல்லா பொரியட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன கேரட், உருளைக்கிழங்கு எல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான நூக்குல் ஆட் பண்ணும்போது நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த குருமாவில். ஸோ எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு தண்ணியும் விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். அது வரத்துக்குள்ளவே நம்ம ஃபர்ஸ்ட்டு அரைச்சோம்ல பேஸ்ட்டு, தேங்காய், முந்திரி, உடச்சக்கடலை பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதையும் ஊற்றிட்டு நல்லா கொதி விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கலந்துட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் வச்சோன்னா ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அப்புறம் சப்பாத்தியில் வந்து நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாவு பிசையும் போது கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சோன்னா சப்பாத்தி வந்து செம்ம சாஃப்டாக வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறோன்னா அதில் ஆஃப் வந்து பாலும் ஆஃப் வந்து தண்ணியும் ஊற்றி பிசையும் போது சப்பாத்தி வந்து செம்ம சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இப்போ நாங்கள் அப்படி தான் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். இப்போ சப்பாத்தி போடுறோம் பாருங்கள், செம்ம சாஃப்டாக அப்படியே புஃப்னு நமக்கு பூரி உப்புற மாதிரி அழகாக உப்பி சூப்பராக வரும் நமக்கு இந்த சப்பாத்தி. இப்போ சப்பாத்தி ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சிருக்கணும். தோசை கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தியை தேய்ச்சி நம்ம அதில் போடணும். இதை போட்டு 2 பக்கமும் லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா அப்படியே புஃப்னு வருது பாருங்கள். சாஃப்டான சப்பாத்தி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.